ஐயனார் துணை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம வீட்டில் எல்லாருமே ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. பாண்டிக்கும் சோழனுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. உன்னை யாருடா போயிட்டு அவ கூட பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் உன்னோட நல்லதுக்காக தான்டா நீ வருத்தப்பட்டுட்டு இருக்கிற போது நான் மட்டும் எப்படி ஒரு அண்ணனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஆமாம், பெரிய அண்ணன், இது பெரிய இவன் நினப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் இருந்துட்டு கையில் பெட்டியோடு நிற்கிறாரு. என்னடா இது, வெளியில் போன மனுஷன் பெட்டியோடு நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கவும், அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி என்ன வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வானத்துக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி கல்யாணம் வரைக்கும் போயிட்டுருக்குப்பா. அதை சோழன் இருந்துட்டு சமாதானம் பேசுகிறதுக்காக போனேன். ஆனால் அந்த வானத்தி நிலாவையும் சோழனையும் அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. அதனால் நீ எதுக்காக போய் அவகிட்டலாம் கெஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நம்ம சோழன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த வானத்தை இந்த வீட்டுக்கு வேணவே வேண்டாம். இந்த வரதுக்கு முன்னாடி இப்படி அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டையை விடுறவ கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை மொத்தமாக நாளை பிரித்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நானும் ஒரு அப்பனான்னு கேட்டேன்ல, இதில் ஃபுல்லாக பணம் இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.